எனக்கு உடம்பு சரியில்லாம வந்துருச்சுங்க. உடம்பு சரியில்லையா? உங்களுக்கு பரவிக்கிச்சு எனக்கு. ஐயோ உடம்பு சரியில்லைன்னா ரொம்ப கஷ்டமாச்சு. வாய் கசப்பா இருக்கு, ரசம் சாப்பிடணும் போல இருக்கு. ரசம் வச்சு தரீங்களா? ரசம் எனக்கு வைக்க தெரியாதுமா. வைக்க தெரியாதா? நீ உங்க அண்ணன் வீட்டுக்கு கிளம்பி போயிரு. எது? உங்க அண்ணன் வீட்டுக்கு போயிரு. அடே மகனே, உடம்பு சரியில்லடா எனக்கு. என்ன ரசம் சாப்பிடணும் போல இருக்கு. ரசம் வச்சு தாடா. ரசம் எனக்கு வைக்க நேரம் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேனா உன் மருமக அழகா ஒரு ரசம் வச்சிருக்கு. ஏன்டா உன் கை இப்படி போயிருச்சா? உன்னால சமைக்க முடியாதா? அப்படி இல்லம்மா, தோதுக்கு உனக்கு ஒத்தாசையா இருக்குமே. என்ன ஒத்தாசை? 2 பேரும் இப்ப நான் யூடியூப போட்டு விடுறேன். ரசம் எப்படி வைக்கிறேன்னு பார்த்து வச்சு தரீங்க. ரசம் வைக்கிறது இல்ல. பரவாயில்ல உப்பு கூட குறைச்சல இருந்தாலும் நான் சாப்பிட்டுக்கிறேன். உடம்பு சரியில்லை. டாக்டர்கிட்ட போயிடலாமாப்பா? ஆஸ்பத்திரிக்கு போனா அதுவே பழகிரும். அது வேற மாதிரி இது. சோஃபாலே படுக்கிறேன், இந்த சீரியல பாத்துக்கிறீங்க. 2 பேரும் பேசாம. டேய், நாட்டுக்கோழி நல்லா நச்சு ரசம் வைங்க. நீங்க ஆட்டு எலும்பு இருக்குல்ல, சூப்பு மட்டும் சூப்பா போங்க பண்ணி கொடுங்க. அது எனக்கு வைக்க தெரியாது. ஐயோ பண்ணுங்கடா. எப்ப பார்த்தாலும் நாங்க மட்டும் தான் பண்ணணுமா? 4 நாளா படுத்து உங்க உசுர வாங்கிருக்கீங்க. சும்மா 2 நாளாச்சும் பண்ணி கொடுக்குறீங்க. என்ன நினைச்சுக்கிறீங்க? பாக்கியலட்சுமியில என்ன பண்ணாங்க? விளக்குற வேலை இல்ல, என்ன பேச்சு பண்ணிக்கிறேன் இவனு.